ஹாய், நம்ம இப்போ வந்து ஃப்ரீ ஆரி ஒர்க் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச்சு. இந்த செயின் ஸ்டிச்சு தெரிஞ்சுன்னா 70% ஸ்டிச் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு சரி த்ரெட்டில் எண்டில் ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டு கட்டை விரலும் நடு விரல்லையும் அந்த முடிச்சை பிடிச்சிக்கிட்டு ஆள்காட்டி விரலில் மாட்டி பிடிச்சிக்கணும். இப்போ வந்து ஊசி குத்தி மேலே எடுத்துக்கணும். மேலே எடுக்கும் போது லெஃப்ட் ஆர் ரைட் சைடு வந்து டேர்ன் பண்ணி ஊசி எடுத்தால் நமக்கு வந்து ஈஸியாக மேலே வந்துடும். பாருங்கள், கீழே குத்தும் போது சரி த்ரெட்டை வந்து கிளாக் வைஸில் ஒரு டைம் சுற்றணும். சுற்றி அதை மேலே எடுக்கணும். பாருங்கள், குத்தி ஊசி குத்திட்டு அடுத்து வந்து கிளாக் வைஸில் ஒரு டைம் ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும். அதேமாதிரி மேலே பாருங்கள், ஊசி குத்திட்டு அடியில் வந்து கிளாக் வைஸில் சுற்றணும். மேலே எடுத்துக்கிட்டோமா, மறுபடியும் குத்திட்டு ஒரு டைம் ரொட்டேட் பண்ணணும். லெஃப்ட் ஆர் ரைட் சைடு ரொட்டேட் பண்ணி மேலே எடுக்கணும் ஊசியை. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்டிச் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்லி கொடுக்குறேன் அடுத்த வீடியோவில். நல்லா கவனமாக பாருங்கள், புரியும். இப்போ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். ரவுண்டு, ஸ்கொயரு, திலகம் ஷேப்பில் போட்டு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து எண்ணாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சின்ன சின்ன செயினாக போட்டால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா கவனிங்க, புரியும். ஏதாவது புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ஸ்கொயர் ஷேப் வரும்போது டேர்னிங்கில் வந்து குட்டி செயின் போட்டு திருப்பணும். அப்போ தான் எட்ஜு வந்து ஷார்ப்பாக வரும். எட்ஜு வரும்போது குட்டி செயின் போட்டு டேர்ன் பண்ணிக்கணும். உங்களுக்கு முடிச்சு போட தெரியலனா அடியில் வந்து அந்த நூலை கட் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் எப்படி என்ன போடுறதுன்னு கண்டிப்பாக சொல்லி கொடுத்துட்றேன். திலகம் ஷேப்பில் அந்த எட்ஜு பாருங்கள், ஷார்ப்பாக வரதுக்கு ஒரு குட்டி செயின் போட்டு அந்த அப்படியே கீழே கொண்டு போனால் ஷார்ப்பாக வந்துடும். இப்போ புரியுதா? நீங்கள் இந்த ஷேப்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.